ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஜூஸ் எப்படி போடலான்னு தான் பார்க்க போகிறோம். சூப்பரான டேஸ்ட்டில் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி குழு குழுன்னு ஹெல்த்தியான ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன்னு தெரியும். இந்த ஜூஸ் ரெசிபி பார்த்திங்கன்னா சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக நம்ம கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லா ஜூஸுமே இன்றைக்கி நான் உங்களுக்கு 8 வகையான ஜூஸ் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். டெய்லி இந்த மாதிரி ஒரு வகையான ஜூஸ் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், பிளட் சர்க்குலேஷனை நமக்கு சரி பண்ணி கொடுக்கும், டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாமே நமக்கு சரி பண்ணி கொடுக்கும். அதுவும் இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. மறுபடியும் சொல்கிறேன், வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி ஜூஸ் போடுறேன் உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு தெரியும். சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். இன்றைக்கி நான் பீட்ரூட், பப்பாயா, பைனாப்பிள், ஆப்பிள், கேரட், நெல்லிக்காய், வாட்டர்மெலன், ட்ராகன் ஃப்ரூட் 8 வகையான ஜூஸ் இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஜூஸ் போட தெரியாதவங்களுக்காக இன்றைக்கி நான் ஜூஸ் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களும் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பீட்ரூட் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த பீட்ரூட் ஜூஸு. ஸோ இதை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். பீட்ரூட்டை ஃபஸ்ட்டு நம்ம தோலை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்குவோம். நான் பீட்ரூட் நம்ம நறுக்குனதுக்கப்புறம் வாஷ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போவே ஃபஸ்ட் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணால் ஒன்றும் இல்லை, நமக்கு அதோட ஹெல்த்து தான், நமக்கு நல்ல விஷயம்லாம் நமக்கு எல்லாமே போயிடும். எப்பவுமே ஒரு விஷயத்த நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு ஹெல்த்து நல்லது இல்லை, சத்து எல்லாமே நமக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்கின்னெல்லாம் ஃபுல்லாக நம்ம தோல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதே மாதிரி நம்ம ஸ்லைஸ் பீசஸாக போட்டு கட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். பீட்ரூட் ரொம்ப நல்லது உடம்புக்கு. பிளட் சர்க்குலேஷனை நமக்கு சரி பண்ணி கொடுக்கும். பேட் கொலஸ்ட்ரால் எல்லாமே நமக்கு சரி பண்ணி கொடுக்கும். ஸ்டெமினா நமக்கு அதிகமாக கிடைக்கும். விட்டமின் ஏ, சியும் நமக்கு இந்த பீட்ரூட்டில் நமக்கு அதிகமாக இருக்குது. முக்கியமாக ஸ்கின்னு க்ளோ ஆகி நல்ல ஒரு கலர் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம கட் பண்ண எல்லா பீசஸையும் நம்ம எடுத்து பீட்ரூட் எல்லாமே நம்ம இதில் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். தண்ணி ஊற்றி முதலே நம்ம அரைச்சிட்டோன்னா நமக்கு பீட்ரூட்டில் கொஞ்சம் நிறைய மிக்ஸ் ஆகாமல் கிரைண்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்க வெறும் பீட்ரூட்டை மட்டும் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதே மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா நமக்கு ப்ராப்பராக கிரைண்ட் ஆகி நமக்கு கிடைக்கும். தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு சில்னஸாக குடிக்கணும்னா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு. திரும்பி மிக்ஸியை நம்ம க்ளோஸ் பண்ணி திரும்ப கிரைண்ட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ரெட்டிஷான கலரில் நமக்கு ஜூஸு கிடைக்கும். இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே குடிக்கிறனாலும் குடிக்கலாம், பட் ஃபில்டர் பண்ணால் நமக்கு ப்ராப்பரான ஜூஸ் மட்டும் வரும். இல்லைனா நமக்கு ரொம்ப அந்த லிக்விடாக இருக்கும், திக் பேஸ்ட்டாக நமக்கு இருக்கும், ஜூஸ் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஜூஸ் தனியாக, நமக்கு ஃபில்டர் நமக்கு தனியாக வந்துடும். ஸோ அதனால் நம்ம க்ளீனாக நமக்கு பீட்ரூட் ஜூஸ் கிடச்சிரும். ஃபில்ட்ரு பண்ண எல்லாத்தையும் நம்ம ஒரு ஜூஸர் கிளாஸில் சேர்த்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பீட்ரூட் ஜூஸ். இது அப்படியே குடிச்சின்னா உங்கள் ஸ்கின்னு நல்ல க்ளோவாகி நல்ல பிரைட்னஸோடு இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கேரட் ஜூஸ் பார்க்க போகிறோம். இந்த கேரட் ஜூஸில் ரொம்ப நன்மைகள் இருக்குது. இதுலேயும் நமக்கு ஏ அண்ட் சி விட்டமின் கிடைக்கிது. ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை நம்ம ஜூஸாக அடித்து குடிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கடித்து நம்ம அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இதில் ஜூஸாக குடிச்சோன்னா இன்னும் நமக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இதே மாதிரி நம்ம ஸ்கின்னை ஃபுல்லாக நம்ம நல்லா க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். எடுத்ததுக்கப்புறம் மேலே கீழே நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஸ்லைஸாக நம்ம போட போகிறோம். மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணுறதுனால ரொம்பவும் பொடிசாக கட் பண்ணணும்னு தேவையில்லை. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் பெருசாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்தளவு கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். கேரட்லேயும் நமக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. கலோரிஸ் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி கேரட்டில் பார்த்திங்கன்னா வயிற்றில் புண்ணு, அல்சர் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கேரட் ஜூஸ் குடிச்சிங்கன்னா வயிற்றில் புண்ணெல்லாம் நமக்கு நல்லா ஆற்றி கொடுக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆரோக்கியமான ஒரு கேரட் ஜூஸ் தான் இன்றைக்கி நம்ம ஜூஸ் குடிக்க போகிறோம். கேரட் ஜூஸ் பண்ணுறதுக்கு கேரட், பால், சர்க்கரை, ஐஸ் க்யூப் இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸு. ஆனால் சூப்பராக இருக்கும். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கட் பண்ண கேரட் பீசஸ் எல்லாம். சர்க்கரை ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஐஸ் க்யூப் நான் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். கேரட் ஜூஸ்க்கு கண்டிப்பாக பால் தான் சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு குடிக்கும்போது. ஸோ நம்ம சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். திரும்பி நம்ம தேவையான கொஞ்சம் தண்ணி சேர்த்து திரும்பவும் மிக்ஸி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம பால் மட்டும் தான் சேர்த்தோம். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து திரும்பி நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம்.
திரும்பி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது நல்ல லிக்விடாக நம்ம நல்லா கிரைண்டாக இருக்குது. இதை நம்ம வந்து அதே மாதிரி ஜூஸர் வடிகட்டி இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்திங்கன்னா தான் நமக்கு வந்து வெறும் ஜூஸ் மட்டும் கிடைக்கும். ஃபில்ட்ரு பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஜூஸ் ஃபுல்லாக நமக்கு ஃபில்ட்ராகி கிடைக்கும். ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். அப்படியே குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு சொல்லவே வேணாம், அந்தளவுக்கு இருக்கும். இதேமாதிரி நீங்களும் குடிச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம வந்து நெல்லிக்காய் ஜூஸ் பார்க்கலாம். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் சொல்லவே வேணாம். சுகர் இருக்கிறவங்க கம்பல்சரி இதை நீங்கள் எடுத்தே ஆகணும். ஹீமோக்ளோபின் நமக்கு அதிகமாக இருக்கும். ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டீங்கன்னா நமக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு நெல்லிக்காய் கிடைச்சாலும் டக்குன்னு வாயில் போட்டு சாப்பிடுங்க. இல்லை உங்களுக்கு வாயில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப துவர்ப்பாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் வந்து ஜூஸாக அடித்து குடிக்கலாம். இந்த நெல்லிக்காய் ஜூஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாக இருக்குது. விட்டமின் சி நமக்கு இருக்குது. டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க அப்படின்னு இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வெறும் வயிற்ற குடிச்சிங்கன்னா நமக்கு ப்ராப்பராக ரெடியூஸ் ஆகிடும் எல்லாமே. ஸோ ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த நெல்லிக்காய் ஜூஸை குடிச்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம கட் பண்ணி நம்ம ஸ்லைசஸாக நம்ம எடுத்துக்க போகிறோம். எல்லா நெல்லிக்காயும் நம்ம கட் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி அடித்து இப்போ நம்ம ஜூஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெல்லிக்காய் ஜூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தண்ணி, உப்பு இது தான் சேர்க்க போகிறோம். சர்க்கரை கண்டிப்பாக வேண்டாம். ஏன்னா நம்ம உப்பு போட்டினா தான் நமக்கு அந்த துவர்ப்புக்கு குடிக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெல்லிக்காய் சேர்த்துருக்கோம். தேவையானக்கு கல் உப்பு சேர்த்து மிக்ஸியை ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்குவோம். அப்போ தான் நமக்கு ப்ராப்பராக கிரைண்ட் ஆகி கிடைக்கும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 5 நெல்லிக்காய் சேர்க்குறீங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம மிக்சியில் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஜூஸ் ஃபுல்லாத்தையுமே. இதே மாதிரி நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறோம். வெறும் ஜூஸ் மட்டும் தான் நம்ம குடிக்கணும். எப்போவுமே வந்து ஃபில்ட்ரு பண்ணி அப்போ தான் ரொம்ப நல்லது. ஸ்பூனால் இந்த மாதிரி கை வச்சு நீங்கள் புழிஞ்சு எடுத்திங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம ஜூஸை ஃபில்ட்ரு பண்ணது எல்லாத்தையும் நம்ம ஜூஸர் கிளாஸை சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டான துவர்ப்பான ஒரு டேஸ்ட்டில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சுகருக்கு ரொம்ப நல்லது. அவங்க அதிகமாக இந்த ஜூஸ் குடிச்சின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பப்பாயா ஜூஸ் பார்க்க போகிறோம். பப்பாயா ஜூஸ் சொல்லவே வேணாம். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸ்கின்னு நல்லா க்ளோவாகி கலராகி கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு கண்ணு நல்லா பிரைட்டாக தெரியும் இந்த பப்பாளி ஜூஸ் குடிச்சிங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா பப்பாளியில் நமக்கு வந்து இப்போ அதிகமாக ஹைப்ரிட் வர ஆரம்பிச்சிருச்சு. சீடு இருக்கிறதே நம்ம கண்டுபிடிக்கவே முடியல. எங்கேயாவது ஒரு சில இடத்துல தான் நம்ம சீடே பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் ஃபுல் சீடு நம்ம இருக்கிறது கொஞ்சம் ரேர் ஆகிடுச்சு. ஸோ ஹைப்ரிட் கிடச்சா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹைப்ரிட் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பப்பாயா வாங்கும்போது தேங்காய் ஆட்டி பார்க்குற மாதிரி இந்த பப்பாயாவும் ஆட்டி பாருங்கள். வேறு வழியே இல்லை. சீடோட சவுண்டு கேட்டுச்சுன்னா அது ஓகே, ஹைப்ரிட் இல்லை, நம்ம நாட்டுக்காய் தான் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் சீடோட சவுண்டு சுத்தமாகவே இல்லைன்னா அது ஹைப்ரிட் நினச்சிட்டு தயவுசெய்து வாங்காமல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அந்த மாதிரி தான் நான் பப்பாயா வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் வாங்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம தோலை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே. பப்பாயாவில் நமக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹேர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவங்களாம் இந்த ஜூஸ் குடிச்சின்னா ஹேர் பிரச்சனை நமக்கு சரி பண்ணி கொடுக்கும். டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சரி பண்ணி கொடுக்கும். அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க டெய்லி இந்த மாதிரி பப்பாயா எடுத்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கனாலே போதும். உங்களுக்கு என்றைக்குமே அல்சர் பிரச்சனையே வராது, சரியாகவும் ஆகிடும். பப்பாயா ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக போட்டு கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். பப்பாயா ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பப்பாயா ஜூஸுக்கு முக்கியமான பொருள் சர்க்கரை, பப்பாயா அவ்வளோதான். வேறு எந்த பொருள் நம்ம தேவைப்படாது. தண்ணி மட்டும் சேர்த்து நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ண போகிறோம். பப்பாயா ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். மிக்ஸியை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பப்பாயா மட்டும் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் தேவையான தண்ணி சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்ல பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப நம்ம தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸியை க்ளோஸ் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க. ஜூஸ்லாம் கடையில் தான் நம்ம வாங்கி குடிக்கும்போது மேக்ஸிமம் ஜூஸில் தண்ணி தான் இருக்கும். ஸோ வீட்டில் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியை குறைச்சி வெறும் ஃப்ரூட்ஸாக மட்டும் நம்ம அரைச்சி குடிங்க. ரொம்ப நல்லது. அதுவும் இந்த சம்மர் டைமுக்கு லிக்விடாக இந்த மாதிரி ஜூஸ் குடிச்சிங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம எடுத்து வச்சுக்க ஜூஸை ஃபுல்லாக ஜூஸர் கிளாஸில் சேர்த்து இதே மாதிரி ஊற்றி குடிச்சு பாருங்களேன். வெயிலுக்கு சொல்லவே வேணாம். சில்னஸோட சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம ஆரஞ்சு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆரஞ்சு ஜூஸில் மிக்ஸியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ண போகிறதில்ல, பல்ப்பி ஆரஞ்சாக குடிக்க போகிறோம். குழந்தைங்களுக்குலாம் அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த பல்ப்பி ஆரஞ்சு ஜூஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒவ்வொரு வாய்க்கும் நம்ம பல்ப்பி கிடைக்கும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கடையிலலாம் நமக்கு பல்ப்பி ஆரஞ்சு கொடுப்பாங்க. பட் ஆனால் எங்கேயோ 1, 2 தான் இருக்கும்.
நம்ம வீட்டில் கண்ணுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு இதே மாதிரி ஜூஸ் அடித்து கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வச்சுருக்க ஆரஞ்ச் ஃப்ரூட்ஸை ஃபுல்லாக நம்ம 2ஆ டிவைட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி மிக்சர் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஒன்று இருக்கும் கடையில், 50 ருபீஸ் என்னமோ தான் இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸில் வாங்கி எல்லா ஆரஞ்ச் ஃப்ரூட்ஸையும் நம்ம இதே மாதிரி கையில் வச்சு இதேமாதிரி புழிஞ்சு எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு ஆரஞ்சு பழன்றது நமக்கு டக்குன்னு ஜூஸ் வந்துடும். ஸோ இதேமாதிரி நீங்கள் ஜூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு நமக்கு வரும். அப்படியே அந்த குழந்தைங்களுக்கு சர்க்கரையை போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றி கொடுத்தீங்கன்னா அப்படியே எம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைங்க லைக் பண்ணி குடிப்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பல்பி ஆரஞ்சு ஜூஸு. மிக்ஸ் பண்ணி நம்ம இதே மாதிரி ஜூஸர் கிளாஸில் ஊற்றி குடிச்சு பாருங்களேன், சூப்பராக இருக்குன்னு குழந்தைங்க லைக் பண்ணி வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம பைனாப்பிள் ஜூஸ் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பைனாப்பிள் ஜூஸும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த ஃபஸ்ட் நம்ம தோலை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பைனாப்பிளில் முக்கியம் அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறது தான். கொஞ்சம் ஸ்கின்னு போட்டால் நாக்கு அரிப்பிடுற தன்மை அதிகமாகிடும் நமக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் கூட தோலே இல்லாமல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த பைனாப்பிளை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இல்லை சின்ன சின்ன ஸ்லைஸஸாக நம்ம இதேமாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இந்த பைனாப்பிள் பார்த்திங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு சரியாயிடும். அதே மாதிரி நமக்கு இதில் அதிகமாக நார்ச்சத்து ரொம்ப இருக்குது. ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுக்க பைனாப்பிளை ஃபுல்லாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் சக்கரை மட்டும் தான் சேர்க்க போகிறோம். தேவையான தண்ணி சேர்த்து மிக்ஸியை க்ளோஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்குவோம். அதுக்கப்புறம் தேவையான தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பைனாப்பிள் ஜூஸு சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதேமாதிரி இதையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் பைனாப்பிள் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்து வாட்டர்மெலன் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வாட்டர்மெலன் பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக சம்மர் டைமில் தான் கிடைக்கும். அதுவும் சொல்லவே வேணாம், சூப்பராக இருக்கும். நல்லா லிக்விடாக குடிக்கிற மாதிரி இருக்கும். எனர்ஜியே பார்த்திங்கன்னா இந்த வாட்டர்மெலன் தான். ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா போதும், நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல்லான மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இதே மாதிரி கட் பண்ணி எல்லா ஸ்லைஸும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட்டர்மெலனை ஃபுல்லாகவே. எங்கள் வீட்டில் கிட்ஸுக்கு இந்த வாட்டர்மெலன் ஜூஸ்னால் ரொம்ப பிடிக்கும். லைக் பண்ணி குடிப்பாங்க. எம்மியாக இருந்துச்சுமா அப்படி சொல்லிட்டு. ஸோ அதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு இதேமாதிரி கட் பண்ணி இந்த சம்மருக்கு ஜூஸாக கொடுங்க. லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஃப்ரூட்ஸையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம வாட்டர்மெலன் ஜூஸுக்கு தண்ணியை ஆட் பண்ணவே வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து வாட்டர்மெலன் வந்து லிக்விடான ஐட்டம் தான். ஸோ நம்ம மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணும்போது நமக்கு லிக்விட் தண்ணி நிறைய வந்துடும். ஸோ அதனால நம்ம ஃபஸ்ட்டு வெறுதாக நம்ம தண்ணி ஊற்றாம நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நமக்கு லிக்விடாக இருக்கிறதுனால நம்ம தண்ணி நமக்கு அதுவே போதும். தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். மிக்ஸியை க்ளோஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் நம்ம கண்டிப்பாக ஃபில்ட்ரு பண்ணி ஆகணும். நமக்கு சீடெலாம் அதிகமாக இருக்கும் நமக்கு வாட்டர்மெலன் ஜூஸில். அந்த ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திங்கன்னா தான் நமக்கு அந்த வாட்டர்மெலனில் அந்த சீடெல்லாம் நமக்கு க்ளீனாகி கிடைக்கும். ஸோ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஜூஸு. நம்ம இதையுமே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் எல்லா ஜூஸையுமே. எம்மியான ஒரு டேஸ்ட்டில் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி சம்மருக்கு அதுவும் கரெக்டான டைமில் நமக்கு சம்மர் கிடைக்கிற ஒரு ஃப்ரூட்டு வாட்டர்மெலன் ஃப்ரூட்டு. இதை நம்ம ஜூஸர் கிளாஸில் ஊற்றி குடிச்சு பாருங்களேன். லைஃப்பில் நம்ம சம்மர்னாலே வாட்டர்மெலன் ஜூஸாக ஞாபகமே வரும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்து ஆப்பிள் ஜூஸ் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஆப்பிள் ஜூஸும் சொல்லவே வேணாம், சூப்பராக இருக்கும். இதில் நமக்கு அதிகமாக பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. இந்த ஆப்பிளில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அதிகமாக ஊட்டச்சத்து நமக்கு இருக்குது. இந்த ஆப்பிள் நம்ம வந்து பசிக்குதுன்னு சொல்லும்போது டக்குன்னு ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டிங்கனாலே போதும், வயிறு ஃபுல்ஃபில் ஆகிடும். அந்தளவுக்கு நமக்கு வயிறு பசியை நமக்கு போக்கி நமக்கு சரி பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை போட்டு கூட கிரைண்ட் பண்ணலாம். இல்லை ஸ்கின்னு போடாமல் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறேன். என்னோடய ஹிட்ஸுக்கு பிடிக்காது ஸ்கின்னு போட்டால். ஸோ அதனால் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம தோல் ஃபுல்லாக நம்ம எடுத்து கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஆப்பிள் ஜூஸுக்கு முக்கியமாக பால் சேர்த்தே ஆகணும். ஸோ ஆப்பிள், பால், சர்க்கரை இவ்வளோ தான் நம்ம போட போகிற இன்க்ரீடியன்ஸு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆப்பிளை ஃபுல்லாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு. மிக்ஸி க்ளோஸ் பண்ணி நம்ம லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பால் சேர்த்து நம்ம மிக்ஸியை போட்டு க்ளோஸ் பண்ணி அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம எதுவுமே சேர்க்காம ஃபஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்து வந்துக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு ஆப்பிள் ஃபுல்லாக நமக்கு கிரைண்ட் ஆகி கிடைக்கும். இப்போ நம்ம பால் சேர்த்து திரும்பவும் நம்ம மிக்ஸியை க்ளோஸ் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் ஐஸ் டியூப் சேர்த்துக்க போகிறேன். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. சில்னஸோடு இருந்துச்சுன்னா நமக்கு நல்லாயிருக்கும் குடிக்கும்போது. ஆப்பிள் ஜூஸுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸ் சேர்த்தாச்சு. திரும்பி மிக்ஸியை நம்ம க்ளோஸ் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஜூஸர் கிளாஸில் ஊற்றிக்கலாம்.
எம்மியான ஒரு டேஸ்ட்டில் ஆப்பிள் ஜூஸ் குடிச்சு பாருங்கள். ரொம்ப பசிக்குது அப்படின்னும்போது இந்த மாதிரி ஜூஸாக குடிக்கலாம். ஜூஸாக குடிச்சோன்னா லிக்விடாக நமக்கு போய் ரொம்ப நல்லது, டைஜஷன் ப்ராப்ளம் சரியாயிடும். அதிகமான நமக்கு எனர்ஜியும் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஜூஸாக குடிங்க, நல்லது. இப்போ நம்ம ட்ராகன் ஃப்ரூட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராகன் ஃப்ரூட்டும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதேமாதிரி புற்றுநோய் நமக்கு வராமல் தடுத்து கொடுக்கும். உடம்பு ரொம்ப உஷ்ணமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ராகன் ஃப்ரூட்ஸை வச்சு ஜூஸ் குடித்து பார்த்தீங்கன்னா நம்ம உஷ்ணத்தை எல்லாமே நமக்கு சரி பண்ணி கொடுக்கும். இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு நம்ம வந்து 2ஆக டிவைட் பண்ணி கட் பண்ணி நம்ம தோலை ஃபுல்லாக பிரித்து எடுத்துக்க போகிறோம். ட்ராகன் ஃப்ரூட்டு பார்த்திங்கன்னா பார்க்க தான் கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது ஃப்ரூட்ஸே பார்த்திங்கன்னா தோலை ஸ்கின்னை எடுத்துட்டிங்கன்னா அப்படியே ஃப்ரூட்ஸை நமக்கு ஈஸியாக நமக்கு வந்துடும். கட் பண்ணும்போதுமே நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா ஃப்ரூட்ஸையும் நம்ம இதுமாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு முக்கியமாக நம்ம பால் தான் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் நம்ம ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். ட்ராகன் ஃப்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்சுருக்க ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம். எல்லா ஜூஸுக்குமே பால் சேர்க்கும்போது காய்ச்சி ஆற வச்சு சேருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பச்சை பால் சேர்க்க வேண்டாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை போட்டு நான் கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன் ட்ராகன் ஃப்ரூட்டில். ஸோ அந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம். ஜூஸர் கிளாஸில் நம்ம இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அப்படியே குடிச்சு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நானே என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் ஒரு 8 வகையான ஜூஸ் ரெசிபி போட்டு காமிச்சிருக்கேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து சமைக்க தெரியாதவங்க எல்லாருமே லேர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த ஜூஸு. என்னோடய வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சிம்பிளான முறையில் டேஸ்டியான ஜூஸ் சம்மருக்கு அடித்து குடிக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.